இன்றைய வேதவசனம் மீகா 7:15. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமேன். நம் தேவன் அதிசயத்தை காண செய்யும் தேவன், ஏனெனில் அவர் நாமம் அதிசயமானவர். இப்படி அதிசயமானவராகிய நம் கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்கிறார், நீ எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட அந்த நாளிலே பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள். அன்று இரவு அவர்கள் வீட்டின் இலக்கத்திற்கு தக்கவாறு ஆட்டுக்கிடாவை அடித்து அதன் இரத்தத்தை வீட்டின் நிலைக்காலில் தெளித்து அதன் மாம்சத்தை சுட்டு புசித்து பஸ்காவை ஆசரித்தார்கள். சங்கார தூதன் அந்த இரத்தத்தை பார்த்து அந்த வீட்டிற்கு விலகி எகிப்தியர்களின் தலையீற்றுகள் யாவற்றையும் சங்கரித்தான். இப்படி ஒரு அதிசயத்தை செய்து எகிப்தியருக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் உள்ள வேறுபாடுகளையும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின் கனத்தையும் தேவன் வெளிப்படுத்தினார். இன்றும் நம்மீது மெய்யான ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட பிரச்சனை, போராட்டங்கள், இழப்புகள் இருந்தாலும் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தம் எல்லா அழிவுகளில் இருந்தும் நம்மை பாதுகாக்கும். இப்படி நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட போராட்டம், பிரச்சனைகள் இருந்தாலும் தேவன் அவருடைய இரத்தத்தின் மகிமையினால் நம்மை அதிசயமாக நடத்துவார். எங்களை அதிசயமாக நடத்தும் எங்கள் அதிசயமானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.